புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயலில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் கடந்த 1.5 வருடமாக குற்றவாளியை கண்டுபிடிக்காத நிலையில் தற்போது அதே பகுதியைச் சேர்ந்த ஆயுதப்படை பயிற்சி காவலரான முரளிராஜா என்பவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இன்று சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தனர். ஏற்கனவே அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் விவகாரத்தில் ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் 189 நபர்களிடம் விசாரணை செய்து வாக்குமூலங்கள் பெற்று வந்தனர். மேலும் 31 நபர்களிடம் டிஎன்ஏ பரிசோதனை எடுத்ததில் குரல் மாதிரி உள்ளிட்ட பல்வேறு சோதனைகள் நடத்தி வந்த நிலையில் இந்த வழக்கு 1.5 வருடமாக முடிக்கப்படாத நிலையில் தற்பொழுது அதாவது வேங்கவேல் பகுதியைச் சேர்ந்த முரளிராஜா என்பவரை புதுக்கோட்டையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்துக்கு வரைத்துள்ளனர். இதனால் இதையடுத்து அதாவது சமூக வலைதளங்களில் பல்வேறு அமைப்பினர் முரளிராஜா ஆஜராகக்கூடிய நிலையில் வாட்ஸ்அப் உள்ளிட்ட இணையதளங்களில் வதந்திகளை பரப்பி வந்த நிலையில் போலீசார் முழுவதும் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் தற்போது சிபிசிஐடி விசாரணைக்காக முரளிராஜா ஆஜராகியுள்ளார். விசாரணைக்கு முடிவில் தான் தெரிய வரும்.